வணக்கம். கல்வார்பட்டி அப்படின்னு ஒரு ஊர்ல 100 நாள் வேலை காப்போம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறதுக்காக எம்பி ஜோதிமணி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டம் கார்ல இருந்து அவங்க இறங்கும் போது ஒரு ஆளு கெட்ட வார்த்தை போட்டு பேசியிருக்கிறாப்புல. யாரு? எம்பி ஜோதிமணிய. என்ன சொல்லி பேசியிருக்கிறாப்புல தெரியுமா? எங்க தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க? எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை இது. பேசலாமா இப்படி? எங்க தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க? எங்களுக்கு நல்லது என்ன செஞ்சீங்க? மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சீங்க? இதெல்லாம் அரசியல் வட்டாரத்துல எவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை. இதெல்லாம் பேசலாமா இப்படிலாம்? இந்த கோபத்துல அந்த காங்கிரஸ் நிர்வாகி அந்த பையனை அடிச்சிருக்கிறாப்ல. நானா இருந்தா இன்னும் தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சிருப்பேன். எவ்வளவு பெரிய அசிங்கமான வார்த்தை பேசிருக்கிற நீ, எங்க தொகுதிக்கு என்ன நல்லா செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு. எவ்வளவு பெரிய குற்றம். என்ன செய்யல அவங்க? என்ன செய்யல? நம்ம திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் 50-55 வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க. என்ன நல்ல செய்யல உங்களுக்கு? 2021 இந்த எலெக்ஷன்ல காங்கிரஸ் திமுகவுக்கு ஆதரவாட்டு செயல்பட்டு வேலை செஞ்சாங்க. அப்போ அவங்க ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. அந்த மீட்டிங்ல என்ன சொல்றாங்க? இதே செந்தில் பாலாஜி கூட இருக்கிறாரு, அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட இருக்கிறாரு, மதிப்புக்குரிய எம்பி ஜோதிமணி அவர்கள் கூட இருக்கிறாங்க. மதிப்புக்குரிய எம்பி ஜோதிமணி அவர்கள் பேசுறாங்க, மைக்க பிடிச்சு பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? 2021 தேர்தல்ல மதிப்புக்குரிய முதலமைச்சர் இப்ப இருக்கிறார் இல்லையா, மு க ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றுட்டா அடுத்த நிமிஷமே ஆத்துல மண் வண்டி வச்சு நீங்க மண் அடிக்கலாம், மண் எடுத்துட்டு போலாம், கொள்ளை அடிக்கலாம், பேசின வீடியோ இருக்குது. அப்படி யாராவது தடுத்து மறிச்சா அவங்கள நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற வீடியோ இருக்குது. அப்போ எப்படிலாம் இவ்வளவு தூரம் நல்லா செஞ்சிருக்கிறாங்க. இது போதாது உங்களுக்கு? என்ன இன்னும் உங்களுக்கு நல்லா செய்யணும். இப்படிலாம் நல்லா செஞ்சிருக்கிறாங்க, இது போதாது உங்களுக்கு? அது போக வேற என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க? அதிமுக பீரியட்ல காலத்துல துப்பாக்கி சூடு 15 பேர் கொண்டாங்க இல்லையா? இதுக்கு மேல என்ன நல்லா செய்யணும் உங்களுக்கு? சரி, அப்படி துப்பாக்கி சூடு செஞ்சவங்களை நாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவோம் அப்படின்ட்டு இப்போ இருக்கிற திமுக ஆட்சி சொன்னாங்களா இல்லையா? என்ன பண்ணாங்க? அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்களா? அந்த துப்பாக்கி சூடு சுட்ட போலீஸ்காரங்களுக்கு பதவி உயர்வு கொடுத்தாங்க. இதுக்கு மேல யாராவது நல்லா செய்ய முடியுமா? உங்களுக்கு எல்லாம் அறிவுன்னு ஒண்ணு இருக்கா? இன்னும் நல்லது செய்யலையான்னு கேட்டுட்டு இருந்தா எப்படி நல்லா செய்ய முடியும்? இன்னும் நிறைய நல்லதெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு பேர் இருந்துச்சுல, அரசு பஸ்கள் எல்லாம். அப்போ அந்த தமிழ்நாடை எடுத்துட்டு வெறும் அரசு போக்குவரத்து கழகம்ட்டு மாத்திருக்காங்க. இதுக்கு மேல யாராவது நல்லது செய்ய முடியுமா? யாராவது இதுக்கு மேல நல்லது செய்ய முடியுமா? வேற என்ன நல்லது செய்யணும் உங்களுக்கு? அப்புறம் வேற என்ன நல்லது செய்திருக்கிறாங்க? சொத்து வரியை உயர்த்திருக்கிறாங்க, மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்கிறாங்க, பத்திரப்பதிப்பு வரியை உயர்த்திருக்கிறாங்க, போக்குவரத்து அந்த டிக்கெட்டுகளை உயர்த்திருக்கிறாங்க, பால் விலையை உயர்த்திருக்கிறாங்க, எல்லாத்தையுமே உயர்த்திருக்கிறாங்க. அப்புறம் 2021 மதிப்புக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மதிப்புக்குரிய எம்பி கனிமொழி அவர்களும் ஒன்னா சேர்ந்து கருப்பு கொடியை பிடிச்சி 2021 நாங்க வெற்றி பெற்றுட்டோம்னா, ஆட்சியை பிடிச்சிட்டோம்னா டாஸ்மார்க்கை இழுத்து மூடோம்னு சொன்னாங்கல்ல. எவ்வளவு சூப்பரா சொன்னாங்க. ஆனா இழுத்து மூடல. எவ்வளவு பெரிய நல்லது செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு மேல எப்படிங்க நல்லது செய்ய முடியும்? சும்மா நல்லது செய்யணும்ட்டு நீங்க மக்களுக்காக எவ்வளவு உழைக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, பாடுபடுறாங்க. இவங்க எல்லாம் திராவிட கட்சிகள் இருந்துகிட்டு சும்மா நல்லது செய்யலன்னு அவங்களே குறைச்சி சொல்லிக்கிட்டு எத்தனை கொலைகள் நடக்கு, எத்தனை கற்பழிப்பு நடக்கு, எத்தனை கஞ்சா போத, மது போத அப்படின்னு தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு நாட்டுல ஃபுல்லாவே. இதுக்கு மேல யாராவது நல்லது செய்ய முடியுமா? உங்க வேலை என்ன? 5 வருஷத்துக்கு ஒருக்கா எலெக்ஷன் வருதா, காசு தருவாங்க, அதை வாங்கிட்டு பேசாம இருக்கணும். சரியா? அதான் உங்க வேலை. சும்மா தேவையில்லாம நல்லது செய்யலையா, என்ன செஞ்சீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. நீங்க காசு கொடுத்து உங்க ஓட்டை வித்துட்டீங்கல்ல, அப்புறம் என்னதுக்கு நீங்க தேவையில்லாம கேள்வி கேட்கறீங்க? கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு ஏதாவது இருக்கா? உங்களுக்கு என்ன, எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்னா, அந்த கட்சிக்காரங்க ஒரு 1000 கொடுத்தாங்கன்னா, இவங்க குறைச்சு கொடுத்தாங்கன்னா அவங்கள கேள்வி கேட்கணும். அதுலதான் உங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா, நீங்க எப்படி எங்களுக்கு 500 தரலாம் அப்படின்னு நீங்க சண்டை பண்ணணும். அதுதான் நியாயம், தர்மம். சும்மா அதை விட்டுட்டு தேவையில்லாம் பேசக்கூடாது. இனி எவ்வளவு தருவீங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா கேட்கணும். இனி அவங்க இந்த எலெக்ஷன் வருது இல்லையா, இனி தருவாங்க, பரிசு பொருள் தருவாங்க, கொலுசு தருவாங்க, கம்மல் தருவாங்க, ஸ்மார்ட் வாட்ச் தருவாங்க. நான் இப்போ
மடிக்கணினி தந்திருக்காங்க இல்லையா? சூப்பராட்டு 8.5 லட்சம் கடன் இருக்குது. இந்த 8.5 லட்சம் கடத்துக்கு அவங்க வந்து அந்த அந்த கடன் சுமையும் பாராம உங்களுக்காக, மக்களுக்காக, மாணவர்களுக்காக மடிக்கணினி கொடுத்துருக்காங்க. இனி இதுல வந்து எத்தனை கோடி செலவாயிருக்கும், எத்தனை கோடி செலவாயிருக்கும். 8 லட்சம் கோடி கடத்துக்கு இடையிலேயே 8 லட்சம் கோடி கடனுக்கு இடையிலேயுமே இவ்வளவு செலவு பண்ணி மாணவர்களுக்காக லேப்டாப் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அப்ப இந்த இத்தனை கோடியும் அவங்க வந்து எங்க இருந்து எடுப்பாங்கன்னு நீங்க கேட்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? எங்க இருந்து எடுப்பாங்கன்னு கேட்க கூடாது. மக்கள் வரி பணத்துல இருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல வந்து யார் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க? மடிக்கணினியில யாருடைய ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கிறாங்க? மதிப்புக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. அப்புறம் இந்நாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. அந்த லேப்டாப் திறந்த உடனே முதலமைச்சர் அவர்களுடைய புகைப்படம் தான் வருது. இதுக்கு மேல யாராவது நல்லது பண்ண முடியுமா? இதுக்கு மேல? ஏன்னா திராவிட இந்த அறிவாலயத்துல உள்ள காசு கிடையாது, அது திராவிட திமுக கட்சியோட அது காசு கிடையாது, மக்கள் காசை எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேல யாராவது நல்லா செய்ய முடியுமாங்க? இனி இந்த இத்தனை 1000 கோடி செலவாயிருக்குல அந்த லேப்டாப் கொடுத்ததுக்கு, அதை உங்க தலையில தான் வச்சு ஏத்துவாங்க. இதுக்கு மேல எப்படி நல்லா செய்ய முடியும்? சும்மா தேவையில்லாம இனி நீங்க இனி லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இனி தேர்தல் நெருங்கும்போது இந்த அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு இந்த பென்ஷன் பணம் 20 வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருந்த அவங்க போராடி பென்ஷன் பணத்தை வாங்கி கொடுத்தாங்க இல்லையா? இப்படி தேர்தல் நெருங்கும் போது எல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு வெற்றி பெற்ற பிறகு நீங்க போராடணும். அதுதான் உங்க வேலை. சும்மா அதுக்கப்புறம் தான் நீங்க போராடணும். தண்ணி வரல, ரோடு சரியில்லை, கரண்ட் இல்ல அப்படின்னு நீங்க தெருவில் இறங்கி போராடணும். அததான் உங்க வேலை. அதை விட்டு சும்மா தேவையில்லாம இடையில எல்லாம் வந்துகிட்டு கேள்வியெல்லாம் கேட்டுட்டு புரியுதா? என்ன செஞ்சீங்க, நல்லது செஞ்சீங்களா, மக்களுக்கு நல்லா செஞ்சீங்களான்னு அசிங்கமா கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு தேவையில்லாம 2026ல தருவாங்க நிறைய காசு. எலெக்ஷனுக்கு முன்னாடி வர எல்லா கட்சியில இருந்து தருவாங்க. காசை வாங்கிடணும், காசை வாங்கிட்டு ஓட்டு போடணும். சரியா? மலைக்காகவும், மண்ணுக்காகவும், கடலுக்காகவும், இயற்கை வளங்களை காப்பாற்றுறதுக்காகவும் போராடிட்டு இருக்கிறார்களே ஒரு ஆளு, சீமான் ஒரு ஆளு, அவரை வந்து தெருவில் தூக்கி போட்டுருணும். சரியா? அவரை வந்து தெருவில் தூக்கி போட்டுருணும். மலையை கொள்ளடிக்கவும், மணலை கொள்ளடிக்கவும், இயற்கை வளங்களை அழிச்சு நாட்டை நாசமாக்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். அதுதான் நியாயம், தர்மம். அப்பதான் வந்து கடவுள் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாரு. புரியுதுங்களா? அதனால களவெடுக்கிறவன், கொள்ளடிக்கிறவன், கொலை பண்றவன் இவங்களுக்கு ஓட்டு போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.